நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ப்ரோ சீட் ரெசிபி பண்ணுங்க அந்த சின்ன பிரிட்ஜில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை. சோதிக்காதீங்க. சரி வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா ஒரு 5 ரூபா ஹாப்பி பிஸ்கெட் இருந்துச்சு, அதில் ஒரு சாக்லேட் வந்துச்சு. அதனால் சரி நம்மளுக்கு இது போதுமே அப்படின்ட்டு அதில் நம்ம வேலையை ஆரம்பிச்சாச்சு. அதில் ஹாப்பி பிஸ்கெட்டை ஃபஸ்ட்டு நல்லா உடச்சி போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஹாப்பி பிஸ்கெட்டு நல்லா உடச்சி போட்டுருங்க. உடச்சி போட்டு சாக்லேட்டு நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த பிறகு இப்படி தான் நல்லா பவுட்ரு போல் அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு ஒரு பனானா எடுத்துகிட்டு 2 சைடுமே நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா தொலி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா கட் பண்ணிவிடுங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணிவிடுங்க, நல்லாயிருக்கும். நல்லா ஒரு பக்கமாக கட் பண்ணிவிட்டு அடுத்த பக்கமாக நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க அந்த பவுல்லே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த சைஸு நல்லா நீங்கள் பொடியை கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அந்த சரி இப்படியே சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 4 பேரிச்சம்பழம் இருந்துச்சு. சரி அதையும் எடுத்து போடுமே அப்படின்ட்டு அதையும் நல்லா கட் பண்ணியாச்சு. நல்லா பொடிசாக கட் பண்ணி அதே பவுலில் சேர்த்துட்டாச்சு. இது வரைக்கும் நம்ம எல்லாமே சேர்த்து வச்சுருந்து இந்த பவுலில் இருக்கிறது அப்படியே ஒரு கரைக்கி வச்சுட்டு நம்மளுக்கு ஒரு சின்ன பாத்திரம் தேவை. பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 1/4 கிளாஸ் அளவு பாலை ஊற்றிட்டு நம்ம பவுலில் எடுத்து வச்சுருக்க அவ்வளோ இன்க்ரீடியன்ஸை எடுத்து வச்சுருக்கதை அப்படியே இதில் சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்க லைட்டாக கொஞ்சம் இந்த ஸ்டேஜ் நல்லா கட்டியாகிற ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் 2 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துட்டு நம்ம வேறு என்ன ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் காலையில் எடுத்து பார்த்தா போதும். என்ன சொன்ன அண்ணே உச்சவேல உடம்புல டச் பண்ற மாதிரி தூங்குறது நம்ம காலேஜ் போவனா விடிஞ்சிருச்சாடா? அது எப்படி இன்னைக்கு வெள்ளனே விடிஞ்சிருச்சு? அது எப்போ மட்டும் விடுது, நீங்க தான் லேட். நான் தான் லேட்டா? இந்த மாதிரி தான் காலையில் எண்ணெய் எழுப்புனாங்க. அதில் காலேஜ் இன்னும் இப்போ தானே ஃப்ரிட்ஜில் வச்சோம், இனிமேல் உடனே எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்தளவுக்கு காலேஜ் போகிற அவசரத்தில் டக்குன்னு எடுத்து சாப்பிட்டேன்னா டேஸ்ட்டாக இருந்து நல்லா. நீங்களும் தைரியமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.